ராயன் படத்திற்கு ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தையால் நெகிழ்ந்த தனுஷ். பாப்பாண்டி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான தனுஷ் தன் முதல் படத்திலேயே ஒரு இயக்குனராக வெற்றி கண்டார். அதைத் தொடர்ந்து 7 வருடங்கள் கழித்து மீண்டும் ராயன் படத்தின் மூலம் இயக்குனராக களம் இறங்கியுள்ளார் தனுஷ். ஒரு இயக்குனராக தன் முதல் படத்தை ஃபீல் குட் படமாக கொடுத்த தனுஷ் தன் 2வது திரைப்படத்தை அதிரடியான ஆக்ஷன் படமாக உருவாக்கியுள்ளார். படத்தின் ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு உயர்ந்தது. அதன் காரணமாக இப்படத்தின் முன்பதிவும் அமோகமாக உள்ளது. தனுஷின் திரைப்பயணத்தில் முன்பதிவில் அதிக வசூலை ஈட்டிய படமாக ராயன் அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ராயன் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு போட்டுக்காட்ட தனுஷ் ஆசைப்படுவதாக ஒரு தகவல் வந்தது. தனுஷ் தலைவர் ரஜினியின் அதிதீவிர ரசிகர் என அனைவருக்கும் தெரியும். என்னதான் தனுஷ் ஐஸ்வர்யாவை விட்டு பிரிந்திருந்தாலும் ரஜினி மீது தனி அன்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார். ராயன் இசை வெளியீட்டு விழாவில் கூட தனுஷ் பேசும் பொழுது ராயன் கதாபாத்திரத்தில் ரஜினி சார் நடித்திருந்தால் நன்றாக இருக்கும் என கூறியிருந்தார். இந்நிலையில் தான் இயக்கி நடித்திருக்கும் தன் 50வது திரைப்படமான ராயன் படத்தை ரஜினிக்கு போட்டு காட்டி அவரின் பாராட்டை பெற வேண்டும் என தனுஷ் ஆசைப்படுகின்றாராம். இதை போலதான் தனுஷ் இயக்கிய முதல் படமான பாப்பாண்டி படத்தை முதலில் ரஜினிக்கு போட்டு காட்டினார் தனுஷ். படத்தை பார்த்த ரஜினி தனுஷை மனதார பாராட்டினார். அப்போதே கண்கலங்கி நெகிழ்ந்து போனார். அதுபோல ராயன் படத்திற்கும் நடக்க வேண்டும் என தனுஷ் ஆசைப்பட்டுள்ளார். தனுஷின் இந்த ஆசையை ரஜினி நிறைவேற்ற இருக்கிறாராம். இதனை கேள்விப்பட்டதும் தனுஷ் மிகவும் நெகிழ்ந்துள்ளார்.